அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 41வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். மருளுரு மாயையதுவும் 3 இயல்பும் வகுக்கும் 5 குறியுமாய் நிகழும். உருவுரு தாமச ராசச சத்துவமா ஒன்றியே நிற்குதல் இயல்பாம். பிரதிவியும் சலமும் மணலதுவும் பெருகிய வாயுவும் வானும் வருகுறியாகும் வரியிலை 5ஆய் வந்து ஒடுங்கிடில் ஒன்றதாய் நிற்கும். இந்த பாடல் நாம் ஏற்கனவே கடந்த 2 பாடல்களில் அருளினுடைய இயல்பையும் குறிகளையும் பிரணவத்தினுடைய இயல்பையும் குறிகளையும் விளக்கி அதன் தொடர்ச்சியாக மருளினுடைய, அதாவது நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த மருளினுடைய இயல்பையும் குறிகளையும் விளக்குகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. சரி, பாடலுக்குள் செல்வோம். மருளுரு மாயை அதுவும் 3 இயல்பும் வகுக்கும் 5 குறியுமாய் நிகழும். இது ஏற்கனவே அர்த்தம் பார்த்துவிட்டோம். அடுத்தது உருவுரு தாமச ராஜச சத்துவ ஒன்றியே நிற்குதல் இயல்பாம். உரு என்பது இந்த உருவம் எடுப்பதற்கு ஏதுவாகிய தாமச ராஜச சத்துவ ஒன்றியே நிற்குதல் இயல்பு என்பது, அதாவது வேதாந்தத்திலும் சரி சித்தாந்தத்திலும் சரி, சித்தாந்தத்தில் இந்த சிவம் விந்து நாதம் விந்து இவற்றெல்லாம் கீழே இறங்கி வரும் பொழுது 3 குணங்கள், அந்த 3 குணங்களிலே ஒவ்வொரு ஞானேந்திரியம் சத்துவ குணத்திலிருந்தும் கர்மேந்திரியம் ரஜோகுணத்திலிருந்தும் உருவானதாக சொல்லுவார்கள். இந்த 3 குணங்களிலிருந்து தான் நம்முடைய தேகத்துக்கு ஏதுவான விஷயங்கள் எல்லாம் இந்த 3 குணங்களிலிருந்து தான் உற்பத்தி ஆனது என்று சித்தாந்தத்திலும் வேதாந்தத்திலும் கூட சொல்லுவார்கள். அதுதான், அதாவது இந்த மாய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய இயல்பு இந்த 3னுடைய இயல்பு தான். 3னுடைய இயல்பிலே தான் இந்த மாயப்பொருட்கள் இருக்கின்றன என்பது தான் இது குறிக்க வருகிறது. சரி, அடுத்த வரி. பிரதிவியும் சலமும் மணலதுவும் பெருகிய வாயுவும் வானும். அதாவது இது 5 பூதங்கள். பிரதிவி என்றால் மண், சலமும் என்றால் நீர், இங்கு மணலதுவும் என்றால் நெருப்பும், பெருகிய வாயுவும் என்றால் காற்று, வானம் என்றால் ஆகாயம் ஆகிய இந்த 5 தான் அதனுடைய குறிகளாக இருக்கிறது. குறிகள் என்றால் இந்த மாயை ஒரு உருவத்தை ஏற்படுகிறது. இந்த உருவங்கள் எல்லாம் இந்த 5னுடைய சேர்க்கை தான். இது 5னுடைய சேர்க்கை தான் என்பதுதான். இந்த 5னுடைய சேர்க்கை அல்லது இந்த 5இல் ஒன்று தென்படுகிறது என்று சொன்னால் அது மாயை என்று பொருள். அதாவது குறிகள் குறி என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த வரி வருகுறியாகும் விரி இலை 5ஆய் வந்து ஒடுங்கிடில் ஒன்றாய் நிற்கும். இந்த மாயையானது விரிந்தபோது இந்த 5 பூதங்களாகவும் ஒடுங்கிடும்போது அது ஒன்றேயான அந்த மாய சக்தியாகவும் இருக்கிறது என்று குறிப்பிட வருகின்றார். இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம், இந்த மாயைக்கு 3 இயல்பு இருக்கின்றது. அதனுடைய குறிகுணங்கள் 5ஆக இருக்கின்றது. அதனுடைய இயல்பு தாமச ராஜச சத்துவ குணம் என்கின்ற 3. அதனுடைய குறிகள் பஞ்சபூதங்கள். இவைகள் விரியும் போது 5ஆகவும் ஒடுங்கி ஒன்றாக இருக்கும்போது மாயாசக்தியாகவும் இருக்கிறது என்பதுதான் இதன் பொருள்.
சரி, அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.